CDS 2025 ஓட last part answer discussion. Identify the climate type based on given below characteristics. Identify the climate type based on given below characteristics. So என்ன climate type னு கேட்டிருக்காங்க. The annual precipitation is low and around 15 centimeter. So actually rainfall ரொம்ப கம்மி. The development of pronounced winter anticyclone and their weakening in summer sets in monsoon like reversal winds in this region. Reversal like monsoon like reversal. It's not monsoon like reversal winds in this region. Poleward summer temperatures are low. Poleward summer temperatures are low. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை. ஓகே, ஸ்டெப் 1 வந்து ட்ரை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போல்வேர்டு சம்மர் டெம்பரேச்சர் ஆர் லோன்னு கேட்டிருக்காங்க. போல்வேர்டு சம்மர் டெம்பரேச்சர் ஆர் லோ. அப்போது இட்ஸ் லைக் போல் டெம்பரேச்சர். போல். ஸோ கோல்டு கிளைமேட் வித் ட்ரை வின்டர். கோல்டு கிளைமேட் வித் ட்ரை வின்டர். கோல்டு கிளைமேட் வித் ட்ரை வின்டர். ஸோ கோல்டு கிளைமேட் வித் ட்ரை வின்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா லோ ஆனுவல் ப்ரிசிபிடேஷன், சீசனல் ரிவர்சல். ஸோ லோ ஆனுவல் ப்ரிசிபிடேஷன், சீசனல் ரிவர்சல், கூல் டெம்பரேச்சர். அதாவது போல் வேர்ட்ஸில் சம்மர் டெம்பரேச்சர்ஸ் ஆர் லோ. சம்மர் டெம்பரேச்சர் ஆர் லோ. ஸோ தட் ஃபார் கூல் அட் சம்மர். ஸோ பிகாஸ் ஆஃப் போல் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட் கோல்டு கிளைமேட் வித் ட்ரை விண்ட். ஓகே, சப்ட்ராபிக்கல் வித் ஸ்டெப்பி அப்படின்னா என்ன? கிளைமேட்ஸ் ஆர் செமி ஏரிட் ரீஜன். ஸோ ஆக்சுவலாக ஸ்டெப்பி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் லைக் டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஏரியா. செமி ஏரிட் ரீஜன் receives low rainfall, so less than 15 centimeter. So subtropical, that is subtropical. Next, humid type of tropical climate. Humid subtropical climate. What is humid subtropical climate? Humid subtropical, high rainfall. See, it is low rainfall, less than 15 centimeter. So it is high semi arid region. So cold climate அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா போல் வேர்ட்ஸ். துந்திரா is nothing but it is precipitation is less than 25 centimeter. So 25 centimeter. So low precipitation. So இதெல்லாம் characteristics. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை வந்து டெரைவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலி 99th question. So consider the following statement with reference to cotton textile industries in India. Okay, so first, cotton textile industries are over time spread to other parts of country beyond Gujarat and Maharashtra. Yes, it had spread ஆயிருக்கு. Raw cotton is not weight losing. Raw cotton is not a, so cotton வந்து it's not a weight losing material. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ காட்டன் இஸ் நாட் அ வெயிட் லூசிங் மெட்டீரியல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ரீஜனில் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங் இதெல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு காட்டன். ஓகே, இண்டோர் சிட்டி இன் மத்திய பிரதேஷ் இஸ் சிச்சுவேட்டட் அட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இண்டோர் சிட்டி வந்து எங்கே சிச்சுவேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. மால்வா பிளாட்டியூ. ஸோ இண்டோர் சிட்டி வந்து மால்வா பிளாட்டியூ. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பிகாஸ் சிட்டி லொகேஷன் அட் பிளாட்டியூ, பிகாஸ் திஸ் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் சப் பிளாட்டியூஸ் வந்து அதிகம். ஸோ புந்தேல்கால் பிளாட்டியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து மத்திய பிரதேஷ். அப்படின்னு எடுத்துக்கிட்டா இண்டோர் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புந்தேல்கால் வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட். Bundelkhand is northeastern part of Madhya Pradesh. So Mahakosla is at eastern part of Madhya Pradesh. Mahakosla is in eastern part of Madhya Pradesh. So Jabalpur is located at Mahakosla. So Nimar region is southwest. Nimar region southwest. ஓகேங்களா? Okay, which among the following classes towns in India hold highest percentage? See, this is the objective question. Urban population as per census 2011 class 2. So actually இது அந்த அளவு நமக்கு தேவையில்லை. Too much objective. Golden quadrilateral.
Golden quadrilateral in highway does not pass through. See, golden quadrilateral does not pass through which of the following cities? Does not pass through அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So golden quadrilateral is does not pass through Lucknow and Indore. Golden quadrilateral does not pass through Lucknow and Indore. So golden quadrilateral என்னது? First of all, golden quadrilateral is four cities. ஸோ 4 cities. என்ன அந்த 4 cities வழியாக வந்து நமக்கு வந்து மீன்ஸ் கோல்ட் ரோட்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் இஸ் ஃபர்ஸ்ட் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா. So this is golden quadrilateral. Golden quadrilateral is passing through Jaipur and Bhubaneswar. It does not pass through Lucknow and Indore. So it is not the part of golden quadrilateral. So Bhubaneswar and Jaipur are part of the golden quadrilateral. இதுவும் டஃப்பான கொஸ்டின் தான். Consider the following statement which refers to location of major ports. Major ports in India. Major ports in India. So major port. So first of all வந்து பார்த்தீங்கன்னா ports are very much important. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் போர்ட்ஸ், இதில் எது வந்து மேஜர் போர்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் இஸ் அ மேஜர் போர்ட், மொர்மோகோவா இஸ் அ மேஜர் போர்ட். ஸோ 2 and 3 is a major port. Cochin is a major port, Mormogava is a major port. So Cochin is a major port, Mormogava is a major port. So statement 1, Deen Dayal Port. So Deen Dayal Port வந்து எங்க இருக்கு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கட்ச்ல இருக்கு. கட்ச்ல இருக்கு. Deen Dayal Port is it's not a major port, but it is formerly known as Kandla Port. Kandla Port. Kandla Port. So Kochi Port is Vembanadu Kayal. Mormogava Port is Zuari Eshwari. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொச்சி இஸ் வெம்பநாடு, கொச்சி போர்ட் இஸ் வெம்பநாடு. ஸோ இட் இஸ் மேஜர் போர்ட். மர்மகோவா இஸ் அ மேஜர் போர்ட். பாரதீப் இஸ் நாட் அ மேஜர் போர்ட். பாரதீப் இஸ் சிச்சுவேட்டட் மகாநதி ரிவர். ஸோ statement 2 and statement 3 are correct. ஸோ statement 2 and statement 3 are correct. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so Paradip is also a major port. See, Paradip is also a major port. Deen Dayal Port is also a major port. See, sorry, all are major port, but இந்த லொகேஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேஜர் போர்ட் தான். தீன் தயாலும் மேஜர் போர்ட் தான், கொச்சினும் மேஜர் போர்ட் தான், மர்மகாவும் மேஜர் போர்ட் தான், பாரதீப்பும் மேஜர் போர்ட் தான். போர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். எவ்ரி இயர் உங்களுக்கு போர்ட்லேருந்து கொஸ்டின் வரும். தீன் தயால் போர்ட், கொச்சின் போர்ட், மர்மகோவா. கொச்சின் போர்ட், தீன் தயால் போர்ட் இஸ் லொக்கேட்டட் அட் கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ கொச்சின் போர்ட், தீன் தயால் போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்லா போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொச்சி போர்ட் இஸ் வெம்பநாடு லேக், மர்மகோவா போர்ட் ஜுவாரி யேஸ்வரி, பாரதீப் போர்ட் மகாநதி டெல்டா. இட்ஸ் நாட் கோதாவரி டெல்டா, அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, மகாநதி டெல்டா. ஆல் ஆர் மேஜர் போர்ட், பட் லொகேஷன் தான் தப்பு. நெக்ஸ்ட், which of the following is not an atmospheric natural disaster? See, natural disaster எது வந்து natural disaster இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So it is an avalanche is not an atmospheric natural disaster. See, it is a natural disaster but not atmospheric. avalanche வந்து பள்ளத்தாக்கு. So rain, these all related to precipitation, but avalanche is not related to precipitation. avalanche is related to earth movement. So actually வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த் மூமெண்ட் தான். இட் இஸ் அன் அர்த் மூமெண்ட்னால நடக்கிறது தான். இட் இஸ் நாட் பிரைமர்லி ரிலேட்டட் டு அட்மாஸ்பியர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கான்ஸ்டியூட்டட் இயர் ஆஃப் 2006. அதாவது சுனாமிக்கு அப்புறம் தான் அதை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. எஸ், கரெக்ட். அண்டர் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, the institute has been entrusted to assist national level policies formulation, reference to disaster management. பாலிசி போடுறது தான் அவங்க வேலை. ரெண்டுமே கரெக்டு தான். 2006 பாலிசி போடுறது தான் அவங்க வேலை. ஸோ எக்ஸ்ட்ராவாக பெருசாக ஒன்றும் கிடையாது. நீல்கிரி சூரத் வகஷேர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீஸ் ஆர் காம்பேக்ட் கமிஷன்ஸ் பை இந்தியன் நேவி. ஸோ இது மூணுத்தில் இருக்கக்கூடிய கனெக்ட் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர்
combatants commissioned by combatants. These are combatants commissioned by Indian Navy. ஸோ நீலகிரி, சூரத், வகஷேர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டட் வித் இந்தியன் நேவி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். நீலகிரி, சூரத், வகஷேர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் அது மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் சூரத் இஸ் நாட் டைகர் ரிசர்வ், வகஷேர் இஸ் நாட் டைகர் ரிசர்வ். தீஸ் ஆர் தி காம்பேக்டன்ஸ் கமிஷன்டு பை தீஸ் ஆர் இந்தியன் நேவி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் டிஃபென்ஸ் மிஷின், டிஃபென்ஸ் வெஹிக்கல் வகஷேர். ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் பீங் கண்டக்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய இதை வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே ஆன் சோஷியல் கன்சப்ஷன், ஹெல்த், காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே, டெலிகாம், ஐசிடி, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ், ஆனுவல் சர்வே ஆஃப் யூனிக் கார்பரேஷன் என்டர்பிரைசஸ். ஸோ everything all four are conducted by MOSP, Ministry of Statistics Program Implementation. ஸோ ரொம்ப முக்கியம். சர்வே ஆஃப் சோஷியல் கன்சப்ஷன், காம்ப்ரிஹென்ஷன், மாடல் சர்வே எல்லாமே. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? த கவர்மெண்ட் இன் இந்தியா ஹஸ் டிஸ்கண்டினியூட் பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அப்ரூவ்ட் த கண்டினியூவேஷன் ஆஃப் ரீஸ்ட்ரக்சர்டு வெல்த் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவ்டு த கண்டினியூவேஷன் ஆஃப் ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸோ லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இட் ஹாஸ் பொட்டன்ஷியல் டு ரீஅப்பியர் இன் சிஎஸ்சி பிகாஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் 1994 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப்பியன் யூனியன் 1994. ஸோ நோ யூரோப்பியன் யூனியன் 1993. ஸோ அப்போ ஏ வந்து 4. ஓகே. ஸோ தீஸ் 2. ஸோ யூரோப்பியன் யூனியன் 1993. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் APEC, Asian Pacific Economic Corridor. It is 1989. So again, Association for Southeast Asian Countries. This is 1967. So option C தான் correct. FTA 1994. So ரொம்ப முக்கியமான இது. ஓகே. The Art of War was written by Nicholas Machiavelli. Art of War is written by Nicholas Machiavelli. PSAR question. Okay. So next, 111. So which of the following military operations is not undertaken by India? Operation Ablaze. Operation Ablaze. So it is which one of the following military operations? So Operation Ablaze is not non-Indian operation. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் ஆல் ஆர் இந்தியன் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ ரிமைனிங் ஆல் ஆர் military operation. Which of the following statement are correct? Arnal anti-submarine warfare, shallow watercraft. ஸோ இந்த இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஆப்ரேஷன் அப்லாஸ் டஸ் நாட், அதாவது மேஜர் ஆப்ரேஷன்ஸில் இதை வந்து இது பண்ண கிடையாது. பட் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் இஸ் இந்தியன் நேவி ஆப்ரேஷன் இன் 1971 war. So Operation Bandhagar is Indian Air Force operation. Bandar is Air Force operation 2019. ஸோ இது வந்து மேஜர் ஆப்ரேஷனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே, சரி. ஸோ இப்போ Arnal anti-submarine warfare, shallow warcraft. It is indigenously designed in India. Yes. It is named after historic Arnal Fort in Maharashtra. Yes. It has been built under PPP. No. So 1 and 2 தான் correct. ஓகேங்களா. So it is 1 and 2. Okay. Next question. Robert
Prevost became Catholic Pope after the death of Pope Francis. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்வான்ட் கொஷின் தான், பட் இருந்தாலும் நம்ம இதை என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ ராபர்ட் பெர்வோஸ்ட் become Catholic Pope after the death of Pope Francis. ஸோ ஆக்சுவலாக இது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ he is now become Leo 15. ஸோ he will now become Leo 15 சொல்லியிருக்காங்க. நோ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோ 15 சொல்லி ஆக்சுவலாக திஸ் இஸ் த நேம் அடாப்டட் பை த போப் வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய நேம், பட் he is not Leo 15. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. he become 271st கேத்தோலிக் சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேத்தோலிக் போப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட். ஸோ இதுவும் வந்து தப்பு. ஹீஸ் அ டியூவல் சிட்டிசன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அமெரிக்கா அண்ட் பெரு, இதுதான் கரெக்ட். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் மோஸ்ட் அன்வான்ட் கொஷின். செனாப் ரிவர். ஸோ செனாப் ரிவர் கம்ஸ் அண்டர் விச் மீன்ஸ் எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சலால் டேம், அலால் டேம் அண்ட் அலால் டேம் அண்ட் பாகிலிகார் டேம்ஸ் ஆர் அண்ட் செனாப் ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ சலால் டேம் இஸ் located on Chenab River. So Bagligar Dam is located on Chenab River, but Alal Dam is not located on Chenab River. So Alal Dam is not located on Chenab River. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தப்பு. ஸோ டியூ டு இது அலால் டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லொக்கேட்டட் ஆன் செனாப் ரிவர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. பாக்லிகர் டேம் இஸ் கிரேட்டர் தேன் சலால் டேம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2, பாக்லிகர் டேம் இஸ் கிரேட்டர் தேன் சலால் டேம். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். பாக்லிகர் டேம் இஸ் கிரேட்டர் தேன் சலால் டேம். ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3, Salal Dam is operated by Jammu and Kashmir Power Development Corporation. Bagligar Dam is operated by NHPC. ஸோ இப்போ அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சலால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறது வந்து யார் அப்படின்னா NHPC. பாக்லிகர் டேம் இஸ் காஷ்மீர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட். ஓகே. ஸோ Alcatraz. Which of the following statement is correct about Alcatraz? So Alcatraz. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா it was one of the defense fort of Alcatraz Island in America. Yes. It was one of the prison on Alcatraz Island in America. Yes. It was once occupied by the group of Native American students known as Indians of all tribes. So மூணுமே கரெக்ட். So Alcatraz as a defense fort. So Alcatraz as a prison. So it was occupied by all Indian tribes. மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 is correct. Okay. So 1, 2, 3 is correct. Which Indian military arsenal's hammer is a weapon system built by Rafale fighter aircraft? So statement 1. So statement 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is hammer is associated with Rafale aircraft. Statement 1 is correct. Scalp is a cruise missile is also known as Storm Shadow. So Scalp is a cruise missile is also known as Storm Shadow. BrahMos is a missile built under joint venture. இது famous question. 1, 2 and 3 மூணுமே கரெக்ட். 1, 2 and 3 மூணுமே கரெக்ட். ஓகேங்களா? 1, 2 and 3 மூணுமே கரெக்ட். ICAR, Indian Council for Agriculture Research Development. Indian Council for Agriculture Research Development. So has developed a world first genome edited rice variety. Which of the following statements are correct with respect to that? So the genome edited rice variety DRR 100 Kamal and Pusa DST rice 1 have been developed by ICAR IRAI. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா the genome edited variety. So genome edited variety of DRR rice. So statement 1 வந்து DRR rice Kamala and Pusa DST rice have been developed by ICAR and IRAC ன்னு சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it was developed by New Delhi, not New Delhi. It was developed by New Delhi. Sorry. So in the question, 1 second.
ஸோ ஐசிஏஆர், டிஆர்ஆர் இஸ் டெவலப்டு பை ஹைதராபாத். ஸோ டிஎஸ்டி இஸ் டெவலப்டு பை நியூ டெல்லி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. எஸ், டிஆர்ஆர் இஸ் டெவலப்டு பை ஹைதராபாத், டிஆர்ஆர் ரைஸ். டிஎஸ்டி இஸ் டெவலப்டு பை நியூ டெல்லி, நியூ டெல்லி. ஸோ ஒன்று மட்டும்தான் நியூ டெல்லி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. டிஆர்ஆர் ரைஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சம்பா மசூரி அ ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ டிஆர்ஆர் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பா மசூரி ஆஃப் ஷார்ட்டர் டியூரேஷன் கேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஷார்ட்டர் டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டியூரேஷனை பற்றின இது வந்து கிடையாது. இது வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். டிஆர்ஆர் இஸ் பேஸ்ட் ஆன் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், not on shorter duration. So neither 1 or 2. Which one of the following is good statistics to evaluate whether an economy stands financial cycle? ஆக்சுவலாக எது வந்து ப்ராப்பரான ஒரு ஸோ ஒரு எக்கனாமி வந்து குட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவால்வேட் வேர் அன் எக்கனாமி ஸ்டாண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் சைக்கிள். எக்கனாமி எங்கே ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினான்ஷியல் சைக்கிளை பற்றி எவால்வேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ஜிடி கிரெடிட் எவ்வளோ கடன், அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இது கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு டெவலப் தி ஃபினான்ஷியல் இது. ஓகே, ஸோ அகெயின் ஸோ 1/19. ஸோ ஆக்சுவலாக யூவின் போர்ட்டலை பற்றி செகண்ட் கொஷின். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் வந்து யூவின் போர்ட்டலை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும் யூவின் போர்ட்டல் இஸ் நாட் ஃபார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் ஃபார் இம்யூனைசேஷன். ஸோ குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் ரீஷேப்பிங் த கார்பரேட் லேண்ட்ஸ்கேப். எஸ், reshaping the corporate landscape. Social mobilization and institutional development is one of the major component. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மொபிலைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தீன்தயாள் அந்தோதய யோஜனா. தேங்க்யூ.